Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அமரர் கல்கியின் மயிலை காலை பாகம் 2. அன்று காட்டில் பூங்கொடியை சந்தித்து பேசியதிலிருந்து கிருஷ்ண கோனானுடைய மனம் ரொம்ப குழம்பி இருந்தது. காரியங்கள் எல்லாம் தாறுமாறாக செய்து வந்தான். பின்னாக்கை கொண்டு போய் தொட்டியில் போடுவதற்கு பதிலாக கிணற்றில் போட்டான். எருமை கன்று குட்டியை பசுமாட்டில் ஊட்டவிட்டான். கறவை மாட்டுக்கு வைக்க வேண்டிய பருத்தி கொட்டையை கடா மாட்டுக்கு வைத்தான். தனக்குத்தானே பேசிக்கொள்ளத் தொடங்கினான். நாம் 2 பேரும் கிளியாய் பறந்து போய்விடுவோமா என்று இறைந்து சொல்லிவிட்டு கலகலவென்று சிரிப்பான். எனக்கு மட்டும் துரோகம் செய்தாயேயோ என்று கூறி பல்லை நரநரென்று கடிப்பான். அன்று ராஜன் வாய்க்கால் கரையில் பூங்கொடியை பிரிந்த சமயத்தில் ஒரு கையினால் அவளுடைய மோவாயை கட்டையை நிமிர்த்தி பிடித்து கொண்டு போனதும் அவள் நாம் இன்னும் சின்ன பிள்ளைகளா என்று உதறிக்கொண்டு ஓடிப்போனதும் எப்போதும் அவன் மனக்கண் முன் நின்றது. சில சமயம் அவளுடைய உருவம் அதே நிலையில் எதிரில் கைகளும் முகமும் கோரணிகள் செய்யும். தெரியுமா, என்னை மறக்கக்கூடாது என்பான். இவற்றையெல்லாம் கவனித்த அவனுடைய தாயார், ஐயா, என் மகனுக்கு மோகினி பிடித்து விட்டதே என்று தவித்தாள். அவளுடைய உறவு முறையாருக்குள் கல்யாணத்துக்கு தகுதியாயிருந்த பெண்களை பற்றியெல்லாம் விசாரிக்க தொடங்கினாள். இலையிலே சோற்றை வைத்துக்கொண்டு சாப்பிடாமல் மகன் என்னவோ யோசனை செய்து கொண்டிருப்பதை காணும்போது, அடே அப்பா, உனக்கு என்னடா இப்படி வந்தது என்பாள். கிருஷ்ணன், சீப்பா, உன்னையார் கேட்டதே என்று வள்ளென்று விழுவான். ஐயோ, என் மகன் இப்படி ஒரு நாள் இருந்தது இல்லையே, மாரியாத்தா, என் மகனை காப்பாத்தடி, உனக்கு படையல் வைக்கிறேன் என்று வேண்டிக் கொள்வாள். பெருமாள் கோனார் செத்து போனதிலிருந்து கிருஷ்ணனுடைய மனக்குழப்பம் இன்னும் அதிகமாயிற்று. பூங்கொடி தாய் தந்தையற்ற அனாதை என்பதும் அவளுக்கு மாமன் வீட்டை தவிர வேறு போக்கிடம் கிடையாது என்பதும் ஊரில் எல்லோருக்கும் தெரியும். பெருமாள் கோனார் உயிரோடு இருக்கும் வரை அபிமானமாய் வைத்து கொண்டிருந்தார். இனிமேல் அவளை யார் கவனிப்பார்கள்? பிடாரி அவளை வதைத்து விடுவாளே. ஒரு நாள் கிருஷ்ணன் தாயாரிடம், ஏயா, பெருமாள் கோனார் செத்து போனாரே, இனிமேல் அந்த பெண்ணை என்ன செய்யும் என்று கேட்டான். எந்த பெண்ணடா? அதாம்மா, பூங்கொடி. அவளை அந்த பிடாரி துரத்தி விடுவான். நீ சீக்கிரம், இப்போதே திருட்டு பட்டம் கட்டி விட்டாலே, தெரியாத அவனுக்கு? அது என்னம்மா என்று கிருஷ்ணன் பரபரப்புடன் கேட்டான். கோனார் ரொக்கப்பணம் வைத்திருந்தானா, அதை காணாமா. பிடாரி அந்த அனாதை பெண்ணு மேலே பழிய போடுறா. அவள் தான் எடுத்து விட்டாள் என்றும் அந்த பெண்ணை அப்படி செய்திருக்காது. ஏதாவது பழி வைத்து தான் வீட்டை துரத்த வேண்டும். கிருஷ்ணனுடைய நெஞ்சில் முள் தைத்தது போல் சுருக்கென்றது. அன்றைய தினம் காட்டிற்கு அவள் தனியாக வந்திருந்ததும், தன்னை கண்டு திகைத்து நின்றதும், எதற்காக வந்தா என்று கேட்டதற்கு பதில் சொல்லாமல் மூடு மந்திரம் செய்ததும் ஞாபகத்திற்கு வந்தன. உண்மையில் அந்த பெண் திருடிதானோ? இந்த எண்ணம் அவனுடைய நெஞ்சில் அளவிலாத வேதனையை உண்டாக்கிற்று. எவ்வளவுதான் யோசித்தாலும் அவன் ஒரு முடிவுக்கே வர வேண்டியிருந்தது. பிடாரி சொல்வது நிஜம்தான். பூங்கொடி தான் பணத்தை எடுத்திருக்க வேண்டும். அதை எங்கேயோ ஒழிப்பதற்குத்தான் அன்று காட்டிற்கு வந்திருக்காள். இந்த சந்தேகம் தோன்றவே அன்றைய தினத்திலிருந்து கிருஷ்ணன் மாடுகளை ஓட்டிக்கொண்டு காட்டிற்கு போன போதெல்லாம் சுற்றுமுற்றும் பார்த்த வண்ணம் இருந்தான். பூங்கொடி பணம் ஒளித்து வைத்திருக்கும் இடம் தன் கண்ணில் ஒருவேளை பட்டு விடுமோ என்று அவனுடைய நெஞ்சில் திக்கு திக்கென்று அடித்து கொண்டிருந்தது. பெருமாள் கோனாரின் கருமாதிக்கு மறுநாள் காலை கிருஷ்ணன் பழைய சோறு சாப்பிட்டு கொண்டிருந்தான். அப்போது அடுத்த வீட்டுக்காரி, அமிர்தா, சங்கதி கேட்டியா என்று சொல்லி கொண்டு வந்தாள். என்ன சமாச்சாரம் என்று அமிர்தம் கேட்டான். பிடாரி பூங்குடியை வீட்டை விட்டு போக சொல்லிட்டா, அந்த பொண்ணு அழுதுகிண்டே கிளம்பி போகுது. ஐயோ பாவம், அது எங்கே போகும் என்றாள் அமிர்தம். அது என்ன கர்மமோ, போக்கிடையாது அதுக்கு. எங்கேயாவது ஆற்றுல குளத்தில் விழுந்து செத்து வைச்சாலும் விற்கும். கிருஷ்ணன் அதற்கு மேல் கேட்கவில்லை. சட்டென்று எழுந்து இருந்து கையலம்பி விட்டு வீட்டு வாசல் வந்து பார்த்தான். பூங்கொடி தெருவை தாண்டி அப்பால் உள்ள பாதையில் போவதை கண்டான். இவன் குறுக்கு வழியாக வயல்களில் விழுந்து சென்று அந்த பாதையில் அவளுக்கு முன்னால் சென்று ஏறினான். பூங்கொடியின் எதிரில் சென்று வழிமறித்து நின்று கொண்டு, எங்கே போகிற என்று கேட்டான். நான் எங்கே போனால் யாருக்கு என்ன என்று பூங்கொடி சொல்லி கண்ணீரை துடைத்து கொண்டான். சொல்லாத போனால் நான் விடமாட்டேன் என்றான் கிருஷ்ணன். சீர்கழிக்கு போகிறேன், அங்கே மில்லில் வேலை செய்து பழைக்கலாம்னு. ஏன் எத்தனை நாள் இந்த ஊரை விட்டு போனோம்? போகாத பின்ன இங்கே எங்கே இருக்கிறது? மாமி விட்டு போக சொல்லிட்டாளே. ஏன் அப்படி சொன்னா? அவளுக்கு மேலே என்ன கோபம்? பூங்கொடி சற்று நேரம் சும்மா இருந்தாள். பிறகு, உனக்கு என்ன அதை பற்றி? எனக்கும் அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல, நான் போகிறேன் என்றாள். நான் சொல்கிறேன் கேளு பூங்குடி, அந்த நாயின் பணம் உனக்கு வேண்டாம். ஒருத்துக்கும் தெரியாமல் எடுத்து கொண்டு வந்து அந்த வீட்டிலையே எரிந்துரு. நீ கூட என்ன திருடின்னு தான் நினைக்கிறியா? நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும்? விடு, நான் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு பூங்கொடி அழத் தொடங்கினாள். கிருஷ்ணன் சிறிது நேரம் சும்மா இருந்தான். பிறகு, சரி வா போகலாம். எங்கே
வீட்டுக்கு. எந்த வீட்டுக்கு? எந்த வீட்டுக்கா? என் வீட்டுக்கு தான். சீர்காழிக்கு நீ போக வேண்டாம், மில்லில் வேலை செய்யவும் வேண்டாம். நான் இருக்கிற வரையில அது நடக்காது. உன் வீட்டுக்கு வந்தால் அப்புறம் புரோகிதரை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு நாள் பாக்கி சொல்கிறது. திருடியை கட்டி கொண்டா என்று ஊரில் சொல்ல மாட்டாங்களா? உனக்கு வெக்கமாக இருக்காதா? யாராவது ஒன்று அப்படி சொன்னால் அவங்க நாக்கை அறுத்துருவேன். அவர்களுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? உன் ஆயா சம்மதிப்பாளா? அங்கே போய் மறுபடியும் வீட்டை விட்டு போக சொன்னா? ஆயா அப்படி சொன்னால் உன்னோட நானும் வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுறேன். அப்புறம் 2 பேருமா போவோமே. சத்தியமாக சொன்னால் தான் நான் வருவேன். சத்தியமாக சொல்கிறேன், வா போகலாம். சுபதின சுப லக்கினத்தில் கிருஷ்ணகோணானுக்கும் பூங்கொடிக்கும் விவாக மகோத்சவம் நடந்தேறியது. ஸ்ரீமதி பிடாரி அம்மாளை தவிர மற்றபடி ஊரில் எல்லாரும் விஜயம் செய்து தம்பதிகளை ஆசீர்வதித்தார்கள். இவ்வளவு நல்ல பெண்ணின் பேரில் திருட்டு பழியை சுமத்தி வீட்டை விட்டு துரத்திய பிடாரியை தூற்றாதவர்கள் இல்லை. அவ்வாறு கிருஷ்ணனை புகழ்ந்து போற்றாதவர்களும் அந்த ஊரில் கிடையாது. எல்லாரிலும் அதிக குதூகலத்துடன் விளங்கியவள் கிருஷ்ணனுடைய தாயார் அமிர்தம்தான். தனக்கு பேச்சு துணைக்கும் ஏவின வேலை செய்வதற்கும் மருமகளாச்சு. பிள்ளைக்கும் புத்தி தெளிந்து முன்னை போல நன்றாயிருப்பான். கல்யாண சந்தடை அடக்கிய அடியோடு ஒரு நாள் காலையில் பூங்கொடி கிருஷ்ணனிடம், காட்டுக்கு போயிட்டு வரலாம் வா என்று சொன்னான். இப்போது எதுக்கு காட்டுக்கு? ஒரு காரியம் இருக்குது, நீ ஒன்றும் கேட்காத, நானாக சொல்கிறேன். என்ன அப்போது சொல்லலையா? அந்த சமாச்சாரத்தை இன்றைக்கி தெரிவிக்கிறேன் வா. கிருஷ்ணனுக்கு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலாக இருந்தது. ஆனால் காரியம் என்னவோ சுத்தமாய் பிடிக்கவில்லை. வேண்டா வெறுப்பாய் வருவதாக ஒத்துக்கொண்டான். பூங்கொடி ராஜன் வாய்க்காலில் குளிக்கச் செல்வது போல் முதலில் போனால் கிருஷ்ணன் பின்னோடு மாடுகளை ஊட்டிக்கொண்டு சென்றான். அக்கறை சேர்ந்ததும் பூங்கொடி துள்ளி குதித்து கொண்டு ஓடத் தொடங்கினாள். மெதுவாக தயக்கத்துடன் நடந்த கிருஷ்ணனை சில சமயம் கையை பிடித்து இழுத்துச் சென்றான். கிருஷ்ணனுடைய நெஞ்சு மேலும் மேலும் படபடவென்று அடித்து கொண்டது. கடைசியாக ஒரு ஆலமரத்தடியில் போய் சேர்ந்ததும் பூங்கொடி கிருஷ்ணன் கையை விட்டுவிட்டு அந்த மரத்தின் மேல் தாவி ஏறினாள். 2 கிளைகளுக்கு மத்தியில் புல்லுருவிகளால் மூடப்பட்டிருந்த ஒரு பொந்தினுள் பெட்டியை எடுத்தாள். இந்தா என்று கிருஷ்ணனிடம் நீட்டினாள். என்னது? வாங்கிப்பாரு. கிருஷ்ணன் பெட்டியை வாங்கி திறந்து பார்த்தான். உள்ளே ரூபாய் நோட்டுகளும் பவுன்களும் இருந்தன. கடைசியில் இவ திருடிதானா என்று கிருஷ்ணன் எண்ணினான். அந்த நினைப்பை அவனால் சகிக்கவே முடியவில்லை. அதிலும் பிடாரி சொன்னதும் நிஜம். அவள் இவளை வீட்டை விட்டு துரத்தியது நியாயம் என்று எண்ணியபோது அவனுடைய தலையை யாரோ பிளப்பது போல் இருந்தது. இதை எதுக்காக என்னிடம் கொடுத்த என்று கிருஷ்ணன் கோபமாக கேட்டான். சொத்துக்குரியவர்களிடம் கொடுத்து விட வேண்டும் என்று நீ அப்போதே சொல்லவில்லையா? ஆமாம். என்னை கொண்டு போய் பிடாரியிடம் கொடுக்க சொல்கிறியா? நீ என்ன வேணுமானும் செய், யாரிடம் வேணுமானும் கொடு, உன்னுடைய சொத்தை உன்னுடன் நான் சேர்ப்பித்து விட்டேன் என்றான். கிருஷ்ணனுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னவோ புதிர் போடுவது போல் இருந்து. என்ன உளர்ற என்று கேட்டான். நான் ஒன்றும் உளரல, அதற்குள்ள ஒரு கடுதாசி இருக்கு, எடுத்து வாசித்துப்பார் என்றாள் பூங்கொடி. கிருஷ்ணன் அவரோடு கடுதாசி எடுத்து வாசித்தான். அதில் பின்வருமாறு எழுதியிருந்தது. முத்துக்கோனான் மகன் பெருமாள் கோனான் சுய பிரஜையுடன் மனப்பூர்வமாய் எழுதி வைப்பது என்னவென்றால், இந்த பெட்டியில் 420 ரூபாய் பணமும் 12 முழு பவனும் இருக்கின்றன. இந்த பணம் பவுன் எல்லாம் என்னுடைய கண்ணான மருமகள் பூங்கொடிக்கு கல்யாண பரிசுக்காக எழுதி வைத்திருக்கிறேன். அவளை கல்யாணம் பண்ணி கொள்கிறவன் இது எல்லாவற்றையும் அடைய வேண்டியது. பணத்தை வீண் செலவு செய்யாமல் நிலம் வாங்குவதற்காக, வீடு கட்டிக்கொள்வதற்காக உபயோகிக்க வேண்டியது. இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் பூங்கொடியை என்னுடைய பெண் ஜாதி கஷ்டப்படுத்தி ஒருவேளை உயிருக்கே அபாயம் செய்வாள் என்று பயந்தும், இன்னும் பணத்துக்கு ஆசைப்பட்டு யாராவது உபயோகமற்றவன் அவளை கல்யாணம் செய்து கொள்ள முயற்சிக்கலாம் என்றும் நினைத்தும் பூங்கொடிக்கு கல்யாணமாகும் வரை இந்த விஷயத்தை வெளிப்படுத்தாமல் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்று சத்தியம் வாங்கியிருக்கிறேன். பெட்டியை எங்காவது பத்திரமாக ஒளித்து வைத்திருக்கும்படி பூங்கொடியிடம் ஒப்புவித்திருக்கிறேன். இந்த சொத்தை அடைகிறவன் என்னுடைய மருமகளுக்கு ஒருவித மனக்குறைமின்றி எப்போதும் சந்தோஷமாய் வைத்திருக்க வேண்டியது. மேற்படி கடிதத்தை படித்துவிட்டு சற்று நேரம் யோசித்ததில் கிருஷ்ணனுக்கு எல்லாம் விளங்கிவிட்டது. மாசி மகத்தன்று வீட்டில் ஒருவரும் இல்லாத சமயத்தில் பெருமாள் கோனார் பூங்கொடியிடம் அந்த பெட்டியை கொடுத்து பத்திரப்படுத்தும்படி சொல்லியிருக்க வேண்டும். மயிலைக்காலை கெட்டுப்போன அன்று தான் காட்டில் அவளை சந்தித்ததன் ரகசியம் அதுதான். பூங்கொடியும் அவளுடைய சீதனமும் தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்துக்கெல்லாம் மூல காரணம் மயிலைக்காலை தான் என்பது கிருஷ்ணனுடைய நம்பிக்கை. யாராரோ வந்து நல்ல விலைக்கு அதை வாங்கி கொள்வதாக சொன்னார்கள். கிருஷ்ணன் அதை விற்க மறுத்துவிட்டான். ஒரு சின்ன வண்டி வாங்கி அதில் மயிலைக்காலை ஓட்டி பழக்கினான். தன்னையும் பூங்கொடியையும் தவிர அந்த வண்டியில் வேறு யாரும் உட்காருவதற்கு அவன் அனுமதிப்பதில்லை. முற்றும். எப்படி இருந்தது கல்கி கதை? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ரொம்ப நாளில் கழித்து ஒரு பழைய டைப் கதை படித்தது நல்லா இருந்தது. கொஞ்சம் பெரிய சிறுகதை தான். அதான் 2 பார்ட்ஸாக படித்தேன்.
ஏன்னா ஒரு நடை அவர் கல்கி சாரோட நடை வெரி டிஃப்ரெண்ட். அது பழைய காலத்து ரைட்டிங், பட்டு ரொம்ப ஃப்ளூவிடாக எழுதுகிறார் அவர் எழுதுகிற விதம். அஃப்கோர்ஸ் கதை பழைய காலத்து கதை தான், பட்டு அதில் இன்னும் அந்த மாதிரி பழைய கதை படிக்கும்போது ஒரு அலாதி சுகம். அதுக்காக தான் கொஞ்சம் கல்கி ஸ்டோரிஸ் படிக்கலான்ட்டு கொஞ்சம் ஸ்டோரிஸும் படிப்பேன். அதுக்கப்புறம் ஐ வில் ஸ்டார்ட் சம் ராஜேஷ்குமார் ஸ்டஃப் அகெயின். ஓகே, நன்றி. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.